குறுக்கிட உங்க கருத்தையை சொல்லுங்க சார். எஸ் சார், மூணு விஷயம் நான் இறுதி கருத்தா சொல்லிடுறேன். ஒன்று, அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் நமக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும்னு பெரிய அளவில் இவர் 24 தேர்தலில் அதுதான் சொல்ல. இபிஎஸ் ஒரு கிறிஸ்டியன் இதுக்கெல்லாம் கூட போய் கலந்துக்கிட்டு எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. உண்மை அது ஒரு 2% கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயன்படலை அவருக்கு. அது நான் உணர்ற வாக்குகளாக மாறலங்கிறீங்க. அவர் எதிர்பார்ப்பு தோல்வி. சரி, அதிமுகவுடைய எதிர்பார்ப்பு தோல்வி. சரி, அது அதிமுக கூடயே நின்று போச்சு. அதை நான் மறுத்துக்கிறது பேச விரும்பல. சரி, இப்ப எங்க போகும்? விஜய்கிட்ட போகும். ஓகே. 2, அவருக்கு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா மத்திய அரசை எதிர்க்கிறார். அதுல எந்த காம்ப்ரமைஸும் வேற பல அரசியல் தப்புகள் அவர் செய்யலாம் மனுஷன். ஆனால் அவரு பாஜகவை ஆதரிச்சு எதிர்த்து எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. கொள்கை எதிரிங்கிறாரு. அதான் கரெக்ட் சார். அந்த வார்த்தை வேணாம். அந்த பின்னணியில் பார்க்கிற போது அந்த மைனாரிட்டியுடைய பெருவாரியாக திமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் திரு விஜய் தாவேக்காவுக்கு போகும். சரி, யாருக்கெல்லாம் உரிமை தொகைன்னு பணம் கொடுத்த மாதம் திமுக அரசாங்கம் தயார் பண்ணி வச்சதோ அந்த பெண்களில் பெரும்பாலானோர் 18 to 40 வயது உள்ளவர்கள் திரு விஜய்க்கு ஏதோ ஒரு காரணமா ஓட்டு போடணுங்கிற வெறியில் இருக்கிறார்கள். என்னுடைய ஸ்டடி. அதிமுக பாஜக அவங்களுக்குலாம் வராதா? சரி, ஏன்னு எனக்கு தெரியல. இல்ல கேக்குறேன். இல்ல சார். சார், நான் இபிஎஸ் ஆதரவாளர் இல்லைன்னு நீங்க என்ன பார்வை பாக்குறீங்க? இல்ல அவருக்கு தான் போகுது. சரி, ஒரு அநேகமாக ஒரு கன்சிடரபிள் ஓட்டு அவர் வாங்குறார். அது அவருக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைய தேதியில இல்ல. பார்க்கணும். பாமகவை பொறுத்த வரைக்கும் 2 ஹை கிளாஸ் விஷயத்தை இவர் பண்ணிட்டார். இபிஎஸ் அவங்களுடைய உயிர் நாடி கொள்கை என்பது ஜாதிவாரி கணக்கு. அது ஒரு குற்றமா அசம்பிளிக்கே நான் என் கால் போடாதுன்னு சொன்ன டாக்டர் ராமதாஸ் அசம்பிளிக்கு போய் இன்றைய முதலமைச்சரை நேரில் பார்த்து ஒரு கோரிக்கை. அது சரி தப்பு நான் சொல்ல வரல, புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கு திரு ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வயதாகிட்டே போகுது. கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர் அவர் தான் நல்லா இருக்கிற போது அந்த இனத்துக்கு மன்னியர் மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதுக்கு ஜாதிவாரி கணக்கு அதை நாள் சொல்லிட்டார் இபிஎஸ். நியாயம் எடுக்கிறேன். சோ எமோஷனலி டாக்டர் ராமதாஸ் அண்ட் ஹிஸ் மென், அதை தாண்டி நான் வேற ஒன்றும், ஹிஸ் மென் they are emotionally with EPS and ADMK. அவங்க 100% ஒரு ஓட்டு கூட தவறாம போட போறாங்க. எனவே ஒரு இவரை நீங்க திமுக எதிர்ப்பு கன்சாலிடேட் ஆகுது, திமுக வாக்கு மைனாரிட்டி ஓட்டு டிவைட் ஆகுதுங்கிறீங்க. போகுதுன்னு அதான் டிவைட் ஆகுதுன்னு தான் நான் சொல்றேன். கரெக்ட், நீங்க சொல்றதுதான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பார்வை நீங்க வைக்கிறீங்க. போகுதுன்னு விஜய்க்கு போகுது. இதில் நான் எதிர்பார்க்கிற இன்னொரு சர்ப்ரைஸ், திரு சீமான் தேர்தலில் நிற்காமல் அதிமுகவை ஆதரிப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையில அவருக்கு கை கொடுத்த ஒரு நிற்காம எப்படி போவாரு சார்? அது பெரிய டெசிஷன். என்னுடைய கருத்து இல்ல, ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு நீங்க சொல்ற மாதிரி இக்கட்டான நேரத்தில் இருக்காங்க, அதெல்லாம் வேற. ஆனா தேர்தலில் நிக்காம ஒரு கட்சி போகாது. ஏன்னா வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரு கட்சி. அவர் தேர்தல் நின்று ஓட்ட பிரிச்சாருன்னா அப்புறம் என்ன சார் பிரயோஜனம்? இதுல அவர் செய்யக்கூடிய நன்மை காமன் சென்ஸ். நம்ம 2 பேரும் ஒத்து போற பாயிண்ட்ல அவர் தேர்தல் ஒரு களத்தில் இருக்கிற ஒரு கட்சி தேர்தலை சந்திக்காம போக முடியாது சார். ஏன்னா ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கலனாலே சிக்கலாகுது. அதனால பொது தேர்தலை சந்திக்காம போவாங்களா? திமுக ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தா 6 மாசம் 19 மாவட்டத்தில் ஒத்தி வச்சிருக்காங்கல்ல உள்ளாட்சி தேர்தல், அதை நடத்துறாங்கன்னா ஒத்தி வச்ச தேர்தலை போதும். உங்களுக்கு தைரியம் இருக்கு, நான் ஏத்துக்கிறேன். 100க்கு 100 செய்ய மாட்டாங்க.